السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு உயர்மட்ட அந்தஸ்தை வைத்துள்ளார். யாரும் எண்ணி பார்த்திராத, யாரும் கற்பனை செய்ய முடியாத விசேஷ சிறப்புகளை அல்லாஹ் வைத்துள்ளார். பொதுவாக உலகத்தினுடைய மரபு என்னவென்றால், மனிதனை மண்ணறையில் வைத்ததற்கு பின்னால் சன்னம் சன்னமாக மண் அந்த மனிதனின் உடலை தின்றுவிடும். குர்ஆன் அழகாக இதை சொல்லும். காலமை யுஹில் இபாம வஹிய ரமீம், உடல் மண்ணோடு மண்ணாக சிதைந்து விட்டதற்கு பின்னால் மீண்டும் உங்களை உயிரோடு எழுப்புவது யார் என்ற கேள்வியை, உலக உண்மையை குர்ஆன் பேசுகிறது. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனை மண் தின்றுவிடும் என்ற இந்த பொது விதி இருக்கிறதே, சில மனிதர்களுக்கு அல்லாஹ் இதிலிருந்து விதிவிலக்கை வைத்திருக்கிறார். அவர்களின் உடலை மண் தீண்டுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து வைத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமான நபர்கள் நபிமார்கள். நபிமார்களின் உடலை மண் தீண்டுவதில்லை. நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம், சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடலை இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே 1000 வருடங்கள் வித்தியாசம் இருக்கலாம், அவர்களின் காலத்திலே தீஹ் என்ற ஊருக்கு செல்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் உடலை அவர்கள் தோண்டி கையோடு எடுத்து சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிமார்களின் உடலை மண் தீண்டார். முஸ்னத் அஹ்மதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அன்பியா, நபிமார்களின் பூத உடலை மண் தீண்டுவதை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். இந்த விசேஷ சிறப்பு நபிமார்களுக்கு மட்டும் அல்ல, அதையும் தாண்டி சில மனித புனிதர்களுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது. மிக முக்கியமானவர்கள் ஷஹீதுகள், அல்லாஹுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்த அந்த உன்னத மனிதர்கள். 1932 ஈராக்கில் நடந்த உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு. ஈராக்கில் மதாயின் என்ற நகரத்திலே 2 சஹாபிகளுடைய கபர் இருக்கிறது. தபூக் யுத்தத்திலே உயிர் தியாகம் செய்த ஹுதைஃபத்துல் யமான், அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரின் மண்ணறையும் அங்கு இருக்கிறது. பக்கத்திலே திஜிரா என்ற நதி ஆறு ஓடுகிறது. ஒரு சமயத்திலே இந்த ஆற்றின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இருவரின் மண்ணறையிலும் தண்ணீர் புகுந்து விட்டது, தண்ணீரால் நிரம்பிவிட்டது. இதை குறித்து இந்த அரசாங்கம் முடிவெடுத்து கபரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற நீண்ட பரிசீலனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாள் குறிக்கப்படுகிறது. உலகத்தில் உண்டான பெரும் மேலை நாட்டு தூதுவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். கபரை இடமாற்றம் செய்ய வேண்டும், அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஆச்சரியம், அந்த நகரத்திலே 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடிவிட்டார்கள். கபரை அவருடைய பூத உடலை தோண்டி எடுக்கப்படுகிறது. ஒரு கண்ணாடி பேழையிலே பெட்டியிலே அவர்களின் உடலை வைக்கப்படுகிறது. சுற்றி நின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், சில மணித்துளிக்கு முன்னால் மரணித்தவர்களின் உடலை போல அவர்களின் உடல் இருக்கிறது. மேலே போர்த்திய துணிகளும் கூட இந்த புதுமை மாறவில்லை. கண்கள் திறந்தவாறு அவர்கள் அந்த 2 சஹாபியின் உடலும் இருக்கிறது. சுற்றி நின்ற அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். பெரும் மருத்துவர்கள் எல்லாம் ஆய்வு செய்கின்றார்கள். குறிப்பாக ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு கண் மருத்துவர் கண்ணை ஆய்வு செய்கிறார். ஒரு உண்மையை சொல்கிறார், ஒரு மனிதர் மரணித்ததற்கு பின்னால் 6 மணி நேரத்திற்கு உள்ளாக அவன் கண்களின் செல்கள் அனைத்தும் சிதைந்து விடும். ஆனால் இந்த 2 நபர்களின் கண்கள் மரணித்தவர்களின் கண்களே அல்ல என்று சொல்லிவிட்டு அந்த மாத்திரத்திலேயே அவர் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இஸ்லாம் சத்திய மார்க்கம் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த சான்று எதுவும் இருக்க முடியாது என்ற ஒரு செய்தியும் அந்த மருத்துவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மருத்துவர் பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த உலக மரபுகளை தாண்டி அல்லாஹ் விசேஷ சிறப்புகளை ஷஹீதுகளுக்கு, ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் வைத்துள்ளார். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, ஒரு ஷஹீத் உயிர்தியாகி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரின் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்த மாத்திரத்திலே அவருடைய பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. சுவனத்திலே அவர்களுக்காக ஒரு மாளிகை அல்லாஹ் உறுதி செய்கிறான். மரணத்திற்கு பின்னால் ஒரு சுகமான சந்தோஷமான வாழ்வை ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் வைத்துள்ளான். எனவே தான்
ஷஹீதுகளை மரணித்தவர்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நிறைய இடத்திலே குர்ஆன் அதை சொல்கிறது, வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிரோடு உள்ளவர்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக ரிஸ்க் உணவளிக்கப்படுகிறது என்று இந்த வசனம் பேசுகிறது. இந்த வசனத்தின் உண்மை தன்மையை நபி தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. சொன்னார்கள் நபி அவர்கள், ஷஹீதுகளின் உயிரை அல்லாஹ் ஒரு பச்சை நிற பறவையின் உடலிலே அந்த உயிரை செலுத்தி விடுவானாம், ரூஹை. அந்த பறவை சோனத்திலே நாடியவாறு உன்று மகிழ்ந்து சோனத்தை சுற்றி வரும். அது மட்டுமல்ல, அல்லாஹுவின் அரிசை சுற்றி கண்ணாடிகளால் ஆன கண்ணாடி கூண்டை இறைவன் தொங்க விட்டிருப்பானாம். அந்த பறவைகள் சோனத்திலே உண்டு மகிழ்ந்து சுற்றி வந்ததற்கு பின்னால் அந்த கூண்டிலே வந்து அமரும். அல்லாஹ் கேட்பானாம், வேற ஏதாவது சிறப்பு வேண்டுமா, அந்தஸ்து வேண்டுமா? அவர்கள் சொல்லுவார்கள், இது மீண்டும் ஷஹாதத்து வேண்டும் என்பார்கள். அவர்கள் கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இவ்வளவு உயர்மட்ட அந்தஸ்து விசேஷ சிறப்புக்கு என்ன காரணம் என்றால் அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதித்தான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, புகாரியிலே, அரபு மக்கள் எப்படிப்பட்ட உலகத்திலே மூழ்கியவர்கள், உலக வாழ்விலே அப்படிப்பட்டவர்களை இஸ்லாம் எந்த அளவிற்கு அவர்கள் இதயத்திலே ஊடுருவியது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பத்ர் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஷஹாதத்துடைய எழுச்சி உரை ஆற்றுவார்கள் நபி அவர்கள். கூமு இலல் ஜன்னா, நீங்கள் சோனத்திற்கு எழுந்து செல்லுங்கள் தோழர்களே என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எழுச்சி உரை ஆற்றுவார்கள். ஒரு நபி தோழர் எழுந்திருப்பார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே நான் உயிர் தியாகம் செய்தால் சோனம் கிடைக்குமா என்று கேட்பார். நபி அவர்கள் ஆம் என்று சொல்லுவார்கள். சொன்ன மாத்திரத்திலே அவர் வாளை உருவிக்கொண்டு அந்த போர்க்களத்திலே சென்று சில மணித்துளிகளிலே அவர் கொல்லப்படுவார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, எப்படி இஸ்லாம் அந்த மனிதர்களை மாற்றியது, தூண்டியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். காரணம் அவர்களுடைய நிலைப்பாடு தான். தன்னை விட, தன் வாழ்வை விட, தன் உயிரின் உடைமைகளை விட இஸ்லாத்தின் கண்ணியமே சிறந்தது என்ற முடிவை அவர்கள் எடுத்ததால் அல்லாஹ் ஷஹாதத் என்ற உயரிய அந்தஸ்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறான். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களின் வாழ்க்கையில் நிறைய பாடம் இந்த உம்மத்துக்கு இருக்கிறது. இஸ்லாம் சரிவை கண்ட பொழுது, இஸ்லாமிய மார்க்கம் சரிவை கண்ட பொழுது அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்வு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையில் வந்து விழுந்தது. என்ன செய்தார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? அவர்கள் தங்கள் குடும்பத்தை பார்க்கவில்லை, தன் உயிர், தன் மனைவி, மக்கள் எதையும் பார்க்கவில்லை. இஸ்லாத்தின் கண்ணியமே சிறந்தது என்ற நிலைப்பாட்டை எடுத்ததால் எல்லோரும் தடுத்தும் கூட அவர்கள் சென்றதால் அவர்கள் ஷஹாதத் என்ற அந்தஸ்தை, உயர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இணையத்திற்குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய அந்த நிலைப்பாடு, ஈமானிய உணர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஷஹீதுகளோடு, நபிமார்களோடு நாளை சோனத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.